சென்னை திருவல்லிக்கேணி நடுக்குப்பம் பகுதியில் வளர்ப்பு நாய் கடித்து 10 வயது சிறுவன் காயமடைந்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பக்கத்து வீட்டில் வசிக்கும் விஜயசாந்தி என்பவரின் நாய் கடித்ததில் சிறுவன் சந்தோஷ்குமாருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதேபோன்று சென்னை தியாகராக நகரில் தெருநாய் குறுக்கே வந்தால் ரோந்து பணியில் ஈடுபட்ட காவல் வாகனம் விபத்திற்கு உள்ளாகியிருக்கிறது. இதனை அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். இது குறித்து முழுமையான விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், விவரங்கள் என்ன? பதிவு செய்யுங்க. சென்னை திருவல்லிக்கேணி நடுக்குப்பம் பகுதியில் 10 வயது சிறுவனை நாய் கடித்திருக்கக்கூடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னையில் சமீபத்தில் நாய்க்கடி சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. தினமும் ஒருவரை கடிக்கக்கூடிய சூழ்நிலையாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக திருவல்லிக்கேணி நடுக்குப்பம் பகுதியில் வசிக்கக்கூடிய 10 வயது சிறுவனை வளர்ப்பு நாய் ஒன்று கடித்திருக்கிறது. 10 இடங்களில் அந்த நாய் கடித்திருக்கிறது. இதன் காரணமாக அந்த சிறுவன் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அதன் பிறகு அவரது தாயார் இது தொடர்பாக மெரினா காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். நாய் உரிமையாளர் விஜயசாந்தி என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற புகாரை அவர் அளித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இதே போல சென்னை டிநகர் பகுதியில் நாய் குறுக்கே வந்ததால் ரோந்து பணியில் ஈடுபட்ட காவலர் வாகனம் ஒன்று விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தெருநாய்கள் சென்னையில் பல்வேறு இடங்களில் அதிகரித்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதனை கட்டுப்படுத்த மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக ஏற்கனவே முதல்வர் இது தொடர்பாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருந்தார். மாநகராட்சி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் சென்னை மாநகராட்சி கணக்கெடுக்கக்கூடிய பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். குறிப்பாக எந்தெந்த தெருக்களில் அதிக நாய்கள் சுற்றுகிறது என்பதை கண்டறிந்து என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகள் ஆலோசனையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். சுப்பிரமணியன், விவரங்களுக்கு நன்றி.